வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐஸ் குச்சியில் எப்படி ஒரு பூக்கூடை செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஐஸ் ஸ்டிக் இந்தமாரி ஐஸ் ஸ்டிக்கு கடைகளில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது கம் ஒன்று. இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பூக்கூடை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஐஸ் ஸ்டிக்கை இப்படி வரிசையாக ஒட்டி வச்சுக்கிடுவோம். 8 குச்சி வச்சு நம்ம எங்கோன மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் பேசிக்காக உள்ளது. இதில் கொஞ்சமாக கம் தடவி இந்த மாதிரி வைங்க. இப்படி வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் இது சாய்வாக இருக்குது, அதை நான் சரி பண்ணுறேன். இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா காயணும். ஒரு 5 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதில் நம்ம கம் ஒட்டணும், அடுத்தடுத்து லேயர் வைக்கணும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி காயாமல் வச்சோம் அப்படின்னா கை பட்டு நகண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம். எண்கோண ஷேப்பாக எடுத்து இதில் வச்சுக்கோங்க. இதில் நான் அடுத்தடுத்து பண்ணுறேன் பாருங்கள். இந்த கார்னரில் மட்டும் நம்ம கம் வச்சா போதும். எல்லா இடத்துலையும் கம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை ஒட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக ஒட்டிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கணும். இந்த இதுக்கும் உள்ள கேப் ஒரே அளவாக எல்லா இடமும் இருந்ததுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு குச்சியாக பார்த்து நிதானமாக வைங்க. இது வைக்கிறப்ப உங்களுக்கு உயரம் அதிகமாக உள்ள பூக்கூடை வேணும், எனக்கு நல்ல ஹைட்டாக இருக்கணும், உயரம் அதிகமாக இருக்கணும் பூக்கூடை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக வைங்க. நான் கொஞ்சம் கம்மியாக உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாதி குச்சி அகலத்தில் வைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி பக்கத்தில் இப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உயரம் கிடைக்கும். இது நான் ஒரு 12 உயரம் தான் வைப்பேன். நீங்கள் வைக்கிறது 25 கூட அப்படி வச்சிங்கன்னா வைக்கலாம். அது நம்ம வைக்கிற குச்சியோட இதை பொறுத்து தான் மாறும். அதுமாரி குச்சியில் சின்ன சின்ன டேமேஜ்லாம் இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் கட்டாகிருக்கு. அதெல்லாம் அந்த வளைவு கட்டாகிருக்கு. அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் நல்ல குச்சியாக பார்த்து எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி வரிசையாக அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. ஒன்று போல் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொண்டு வரணும். இதிலே நான் 13 வரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே மேலே எவ்வளோ பெருசு இருக்கோ அதோட சின்ன ஸ்மால் சைஸாக இது இருக்கும். இதேமாரி ஒரு பெரியது 2 எடுத்துக்கலாம். நமக்கு இன்னும் பானை கீழே பானையோட பூக்குடையோட பகுதி இன்னும் கொஞ்சம் பெரிய அகலமாக உயரமாக வேணும் அப்படின்னா இந்த அகலத்தை கம்மி பண்ணிக்கணும். இதை கம்மி பண்ணிவிட்டு பக்கத்தில் அடுக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி பக்கத்தில் அடுக்குனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும். இது 13 வரி வந்திருக்கு. 13 வரி இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 இருக்கும். 13 வரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பண்ணிங்கன்னா 25 வரி விட வைக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டான நமக்கு பானை கிடைக்கும்.
இப்போ இந்த பானையில் கீழே எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. இதில் கம் தடவிக்கோங்க. எல்லாத்துலேயுமே இப்படி கம் தடவிக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் கம் தடவிட்டு இந்த ஐ ஸ்டிக்கை அப்படியே வரிசையாக வச்சு விட்றலாம். இப்படி வரிசையாக க்ளோஸ் பண்ணி வச்சு முடிச்சிருங்க. இது காஞ்ச உடனே அது க்ளோஸ் ஆயிரும். இந்த இடம் அடிப்பகுதி சரியாயிரும். காயிற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காய தான் பண்ணணும். இல்லைன்னா அதோட டிசைன் வந்து மாறிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி வராது. இப்படி வச்சுருங்க. வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போது நம்ம பாதி க்ளோஸ் பண்ண இதை நான் திருப்பி வச்சுருக்கிறேன். இதில் ஒவ்வொரு கார்னர்லேயும் நான் கம்மு போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று பண்ணினதில் அதுலேயும் நான் ஒவ்வொரு கார்னர்லேயும் நான் கம்மு போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே திருப்பிடுவோம். திருப்பி இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இப்படி பிடிச்சிக்குவோம். இப்படி வச்சுட்டா போதும். அதுவே அப்படி ஒட்டிக்கும். இப்போது மேலேயும் நான் கம் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு பீஸ் வரும். இந்த இடத்துலையும் நான் கம் போட்டிருக்கேன். மேலேயும் இதேமாரி கம் போட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதோட ஷேப்புக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு பானை ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம பூ வச்சுக்கலாம். இதோட சைடு லுக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்ம பானையோட சைடு லுக்கு. இதை அப்படியே மூவ் பண்ணி காமிக்கிறேன். மூவ் பண்ணி இந்த மாதிரி சுற்றி வர இந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பானையோட வெளி தோற்றம். இது உள்ளே பார்ப்போம். பாருங்கள், நான் கம்லாம் காயலை. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே வர வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பானையோட உள் தோற்றம் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு கிராஃப்டில் நம்ம பார்ப்போம்.